தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்த மத்திய அரசு. தமிழக விவசாயிகள் கொண்டாடும் மோடி. வெளியான புள்ளி விவரம். தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தமிழகத்தில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்பது போன்று, அதாவது வழக்கம் போல் மத்திய பாஜக அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கும் முயற்சியாகவே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழக விவசாயிகளுக்கு சத்தமே இல்லாமல் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு திட்டங்கள் மூலம் கிள்ளி தரவில்லை, அள்ளி கொடுத்துள்ளது என்கிறது புள்ளி விவரங்கள். அந்த வகையில் மத்திய அரசு தமிழக விவசாயிகளுக்கு மட்டும் ஒதுக்கிய நிதி, இதனால் தமிழக விவசாயிகள் அடைந்த பயன் என்ன என்கிற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. கடந்த 10 வருடத்தில் மத்திய பாஜக மோடி அரசு தமிழக விவசாயத்தின் வளர்ச்சிக்கு செய்த பங்கு அளப்பறியாதது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த விவசாயத்தை வளர்ச்சி பாதைக்கு திருப்பியவர் பிரதமர் மோடி. விவசாயிகளின் கைகளுக்கு நேரடியாக பணத்தை வழங்குவது தொடங்கி நீர்ப்பாசனத்தை விரிவுபடுத்துவது, பயிர்களை பாதுகாப்பது, விவசாய மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, குறிப்பாக பெண் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது என மத்திய மோடி அரசு விவசாயிகளுக்கு செய்த சாதனைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். வெறும் வெத்து அறிவிப்பும் விளம்பரமாடல் அரசு போன்று இல்லாமல் மத்திய மோடி அரசின் திட்டங்களால் லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் 6000 ரூபாய் வழங்கி வருகிறது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு. 2020-21 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் 44.56 லட்சம் பயனாளிகள் இதன் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். பிப்ரவரி 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுமார் 11,855.90 கோடி ரூபாய் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்கிறது மத்திய அரசு. அதே போன்று பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா நுண் நீர்ப்பாசனம் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 21,47,471 ஹெக்டேர் பரப்பளவு நுண் நீர்ப்பாசனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் நுண் நீர்ப்பாசன பரப்பளவு தொடர்ந்து ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. அதே போன்று பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் மூலம் விவசாய நிலங்களை காட்டு விலங்கு நாசம் செய்தல் மற்றும் பேரழிவுகள் போன்றவற்றால் ஏற்படும் பயிர் செயலிழப்புகளுக்கு காப்பீட்டுத் தொகையை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு வழங்கி வருகிறது. சுமார் 70,664.27 கோடி ரூபாய் மதிப்புள்ள பயிர்கள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதான் மந்திரி கிசான் மான்தன் திட்டத்தின் மூலம் 60 வயதை அடையும் விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கி வருகிறது மத்திய பாஜக மோடி அரசு. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மட்டுமே 1,10,640 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலம் சாகுபடிக்கு குறித்த நேரத்தில் தேவையான கடனை வழங்கி வருகிறது மத்திய அரசு. தமிழ்நாட்டில் சுமார் 4,84,403 KCC கணக்குகள் உள்ளன. இதன் மூலம் மொத்த நிலுவையில் உள்ள கடன் 54,130.68 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் தமிழக விவசாயிகள் அடைந்த நன்மைகள் என்ன என்கிற புள்ளி விவரம் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு திமுக ஆட்சியில் தமிழக விவசாயிகளுக்கு திமுக அரசு செய்த நன்மை என்ன என்பதை வெளியிடலாமே என மக்கள் கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது.